ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வடகரி செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த வடகரியை இட்லி, இடியாப்பம், பூரி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான பொருத்தமான ஒரு வடகரி தான். இந்த வடகரியில் எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கவே இருக்காதுங்க. எண்ணெய் குடிக்காத வடகரி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் செஞ்சுருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா வடகரியில் எண்ணெயும் இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். இப்போ கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக சோம்பு, உப்பு, காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கரகரப்பானா கொஞ்சம் அரைகுறையாக அரைச்சி எடுத்துக்கணும், மழுன்னு இருக்கக்கூடாது. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அப்படியே உதிரியாக இருக்கணும் கடலைப்பருப்பு, அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்ச பருப்பு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை நல்லா கையில் உருட்டி பெரிய பால் மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டிக்கலாம். நல்லா கை வச்சு ஈவனாக தட்டி எடுத்துக்குங்க. நீங்கள் நிறைய பருப்பு ஊற வச்சிங்கன்னா ஒரு 2-3 அடையாக தட்டி எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் பருப்பு தான் எடுத்தேன், அதனால் ஒரே ஒரு அடை தான் தட்டுறேன். இந்த மாதிரி தட்டிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயிலை எடுத்து சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் எண்ணெய் தாங்க தேவைப்படும். இன்னொரு மெத்தடில் நம்ம முழுக்க டீப் ஃப்ரை பண்ணுவோம். இந்த பருப்பை வடை மாதிரி வடைச்சட்டியில் தட்டி போட்டு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி செய்வோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா வடகரியில் எண்ணெயே இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி போடுறப்போ உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதை ஆற விட்டுட்டு நம்ம உதுத்து தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் நல்லா ஆற விட்டு உதுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்பு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வாசனை பொருட்கள், வெங்காயம் நல்ல ஒரு பெரிய சைஸான 2 வெங்காயம், தக்காளி ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதும், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, கண்டிப்பாக சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வடகரிக்கு வெங்காயத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கணும், தக்காளியினுடைய அளவு கம்மியாக இருக்கணும். நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், 100 கிராம் பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்த பிறகு இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக வதக்கினாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டினுடைய பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். அதிகமான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறப்ப வடகரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இஞ்சி பூண்டை போட்ட பிறகு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்களினுடைய வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட இப்போ கொஞ்சமாக புதினா தழைகள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம்.
இப்போ இந்த 2 தழைகளுமே நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க. நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறப்ப அந்த தண்ணி எல்லாம் இழுத்துக்கும் கடலைப்பருப்பு. நான் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 100 கிராம் பருப்புக்கு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை ஒரு 5 நிமிஷத்தில் ஹை ஃப்ளேமில் விட்டோன்னா நல்லா கொதிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போ நான் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பை வேக வச்சு அடை மாதிரி தட்டி ஆற வச்சு உதுத்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த பருப்புகளை இது கூட சேர்க்கலாம். சேர்க்குறப்ப சிம்மில் வச்சுக்கிங்க. இப்போ ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மிலேயே இருக்கட்டும், இல்லைன்னா அடி பிடிக்குங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த நேரத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. கடைசியாக நம்ம கடலைப்பருப்பு அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்குங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். இது கூட தேங்காயெலாம் அரைச்சி விடணும்னு அவசியம் கிடையாது. அந்த தண்ணி விட்ட பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சா போதுமானதாக இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ கமகன்னு சூப்பராக வருது ஸ்மெல்லு. இப்போ நம்ம கலரி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் வடகறி. அதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பக்குவத்தில் தாங்க இருக்கணும் வடகறி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 8-10 இட்லி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவிக்கலாம். இப்போ சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடகறி. ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், உங்கள் வீட்டில் மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.